හොඳයි කරුණාකර වාඩිවෙමු. අනන්ත විශ්ව අමතක කරමු. නැවතත් මේ උදෑසන ජනසුව පිතාම ආදරේ යේසුස් වහන්සේගේ ප්‍රේමයේ නාමයෙන් පිළිගන්න කැමැති. மீண்டுமா இந்த காலை இரவு ஆராதனைக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். විශේෂයෙන්ම අපි ඔබට දේශනා ප්‍රථම කියන්න කැමැති. நிஜமாக செய்திக்கு முன்பதாக சொல்ல விரும்புகிறோம். ඔබ දන්නවා අපි තාමත් අපි COVID-19 නැත්නම් නීති රෙගුලාසි යටතේ විශේෂයෙන්ම අපි දේවයන් පවත්වාගෙන යනවා. உங்களுக்கு இன்னுமாக தெரியும் இந்த கோவிட்-19 வைரஸ் மூலமாக இலங்கை தனிமைப்படுத்தப்பட்ட சட்டத்துக்கு கீழாக நம்ம ஆராதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 50 දෙනෙකුට පමණයි දේවමයට සහභාගී වෙන්න පුළුවන්. 50 பேருக்கு மாத்திரமே ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். බිල්ඩිම ලක්ෂයක් දාන්න පුළුවන් බිල්ඩිමක් වෙන්න පුළුවන්. ஒரு கட்டிடமான 1 லட்சம் ஜனங்கள் கூடக்கூடிய கட்டிடமாக இருந்தாலும் නමුත් නීතිය ගැසට් කරලා තියෙන නීතිය ඇවිල්ලා 50 දෙනෙක් දාන්න විතරයි. ஆனால் சட்டத்திற்கு கீழ் 50 பேருக்கு மாத்திரமே ஆராதனை අපි රජයේ නීතියට අපි ගරු කරන්න අවශ්‍යයි. நாங்கள் அரசாங்கத்தின் சட்டத்துக்கு நாங்கள் கனம் பண்ண வேண்டும். අපි කල්පනාවෙන් යුක්තව දැනහසගේ ප්‍රඥාවෙන් අපි දේවයන් පවත්වන්න ඕන. நாங்கள் ஞானத்தோடு ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக ஆராதனை මම හිතනවා සමහරක් අයට අපහසුතාවයන් ලක් කරලා මම ඊයේ දවසේ ඊයේ රාත්‍රියේ උදෑසන සමහරක් අය මත කතා කරා. மனவேதனை ஏற்படும் நேற்று ராத்திரியும் காலையிலும் பவுல் தொலைபேசியில் பேசினார்கள். අපි ගියේ ඉරිදා කිව්වා ඔබ දේවමයට පැමිණෙනවා නම් සෞදා දිනේ ඉඳලා බදාදා වෙනකොට අපිට දාන්න ඕනේ කී දෙනෙක් එනවාද කියලා. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம் நீங்கள் ஆராதனை கலந்து கொள்வீர்கள். ஆனால் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை அந்த நாட்களில் நீங்கள் சொல்ல வேண்டும். ඔබට ලයිව් එක බලන්න බලන්න අපේ නමුත් අපි දාලා තියෙනවා. உங்களுக்கு பார்க்கலாம் அந்த பேர் பட்டியலில் எங்களுடைய பேர் நாங்கள் போட்டிருக்கிறோம். ඊ අපි වැඩිමහල්ලාගේ රැස්වීමක් තිබුණා. රැස්වීමකට අපි සාකච්ඡා කළා. கூப்பரில் கூட்டத்தில் கலந்து கொண்டோம். ඉතින් වරදවා තේරුම් ගන්න එපා. අමනාප වෙන්නත් එපා. அதாவது நீங்கள் பிள்ளையாக விலகிக் கொள்ள வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். අද උදෑසන කියව ගීතාවලියේ 63 වෙනි ගීතිකාවේ දාවිදතුමා කියනවා මම වියලුණු වෙහෙසක දන්නා වූ දේශයක ඉඳලා මගේ ආත්මය ඔබගේ අභිමුඛත්වයට එන්න ආශ කරනවා කියලා. அதாவது 63 சங்கீதத்தை வாசித்தது போல, அதாவது வருவது விளையாட்டு இடத்துல ஆத்மா தாகமாக இருக்கிறது வாசித்தது போல අද අපිට එවැනි පිපාසයක් ඇවිල්ලා තියෙනවා. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் வந்திருக்கிறது. විශේෂයෙන්ම අද එවැනි පිපාස ඔබට විතරක් මුළු ලෝකෙටම ඇවිල්ලා තියෙනවා. அப்படிப்பட்ட தாகம் உங்களுக்கு மாத்திரமல்ல முழு உலகத்துக்குமே வந்திருக்கிறது. මේ කාලේදී වැඩිපුර ප්‍රමාණයක් මිලියන ගාණක් බයිබලේ ඩවුන්ලෝඩ් කරපු යුගයක් තමයි මේ කොවිඩ් යුගය කියන්නේ. கோவிட் யுகமானது மில்லியன் கணக்கான ஜனங்கள் வேதாகமத்தை டவுன்லோட் பண்ண யுகமாக இருக்கிறது. නාමික කිතුණුවන් බයිබලේ කියවන්න පටන් ගන්නවා. பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பவர் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்து දෙවියන් වහන්සේව දන්නේ නැති අය දෙවියන් වහන්සේ හොයන්න පටන් ගන්නවා. ஆண்டவரை தெரியாதவர்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். එවැනි කාල පරිච්ඡේදයක තමයි අපි ජීවත් වෙන්නේ. அப்படிப்பட்ட கால அதிகாரத்துக்குள்ளாக தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம். නීතිය ඉතාමත් කඩයි. அதாவது சட்டம் மிக கடினமாக இருக்கிறது. ගැසට් එකේ දාලා තිබෙනවා. கஷ்டத்திலே போடப்பட்டிருக்கிறது. දන්නවා මාස්ක් එකක් නැතුව ගියොත් ඔබට 10000ක් දඩි. உங்களுக்கு தெரியுமா மாஸ்க் இல்லாமல் போனா 10000 ரூபாய் தண்டனை பணம் கட்ட வேண்டும். ඒ නීතිය එන්න ඕනේ මොකද අපේ රට අද උග්‍රව විශේෂයෙන්ම මේ බලපෑමට ලක් වෙලා තිබෙනවා. சட்டம் நிச்சயமாக வர வேண்டும் ஏனென்றால் இலங்கை தேசமானது தாக்கத்துக்கு அதிகமாக முகம் கொடுத்து இருக்கிறது. කොවිඩ් හොඳ රෝගයක්. கோவிட் ஒரு நல்ல நோய். ඇයි කොවිඩ් හොඳයි කියන්නේ? ஏன் நாங்கள் கோவிட் நடந்தது අපි சொல்லுகிறோம்? අතෝදාන පුරුදු වෙලා තියෙනවා. கரங்களை கழுவ பழகியிருக்கிறோம். අපි කතාවට පරස්පර දුරස්ථභාවයක් පාවිච්චි කරනවා. அதாவது ஒருவரோடு பேசும்போது தூர இடைவெளியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். පිටින් පිට අපිට උණ තියලා බලාගෙන අපේ ශරීර උෂ්ණත්වය ගැන அடிக்கடி காய்ச்சல் இருக்கிறது என்பதை நாங்கள் சோதித்து பார்க்கிறோம். පවිත්‍රභාවයට අපි ලක් කරලා තියෙනවා. ஆனால் சுத்தத்துக்கு நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம். නමුත් මගේ සභාව අපේ සභාව පිළිගත්තොත් என்னுடைய சபையை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் උදේ 8 වෙනකොට ඔක්කොමලා ඉන්න පුරුදු වෙලා. காலை 8 மணி ஆகும் போது எல்லோரும் ஆராதனைக்கு வர මම பழகியிருக்கிறார்கள். දේවගණවල මේ ඉල්ලා සිටින අවශ්‍ය බගෑපත් වෙනවා. நான் போதுமான தாழ்வோடு මේ கேட்டுக்கொள்கிறேன். පුරුද්දක් ගොඩනගන්න එකට ඉඩ දෙන්න. இந்த பழக்கத்தை கட்டியெழுப்ப நாங்கள் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். ඔබ ක්ලිනික් එකට යනවා නම් கிளினிக்கு போவீர்கள் என்றால் ක්ලිනික් එකට යනවා නම් கிளினிக்கு போவீர்கள் என்றால் ඔබ උදේ 6ට යනවා නම් උදේ 5ට කියලා ක්ලිනික් පොලිමේ ඉන්නවා. 6 மணிக்கு போக வேண்டும் என்றால் காலை 5 மணிக்கு போய் போலில் இருப்பீர்கள். දැන් සුපුරුදු පරිදි පෞද්ගලික කාලජය බැලුවොත් එහෙම கடந்த காலத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் දේවමයට එන්නේ 9. நான் தேவ ஆராதனை வருது 9 மணிக்கு. 8ට අපි දේවමය පටන් ගන්න ඉවරයි. 8 மணிக்கு ආරාධන ආරம்பித்து விட்டோம். නමුත් දැනස් ප්‍රශංසාවෙන් கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. අපි යහපත් පුරුදු වෙන්න පටන් ගන්නවා. நன்மையான பழக்கங்களை பழக ஆரம்பித்திருக்கிறோம். බුද්ධ දේවල් කියනවා අපිට. நல்ல காரியம் இருக்குது இதிலே. ඒ වගේ அதே போலவே ආරක්ෂාවෙන් பாதுகாத்து නීතිය කඩ කරොත් சட்டத்தை நாங்கள் மீறினால் ඔයගොල්ලන්ගේ අයියන්ට நீங்கள் போவதற்கு අපිට පාස්ක බත් අදින්න. போது இருக்கிற ஸ்டோரியில் දන්නවනේ කාටද බත් අදින්න ඕනේ කියලා. எங்கே சோறு கொண்டு போகணும்னு சொல்லி தெரியும். දැන් බත් අදින්නත් බෑ බලන්න. சோறு கொண்டு போக முடியாது. ඉරේ ඉන්නකම් බලන්නත් බෑ. சிறைச்சாலையில் இருப்பவர்களை பார்க்க முடியாது.
சட்டம் மிக கடினமாக අපි නීතියට ගරු කරන්න. நாம் சட்டத்தை கனம் பண்ண வேண்டும். නීතියට අපි යටත් වෙන්න අවශ්‍යයි. சட்டத்தை எங்களை கீழ்ப்படுத்த ඒ வேண்டும். නිසා කරුණාවෙන් කියන්නේ. தயவோடு ඔබලා கேட்கலாம். ගමනාප වෙන්න එපා. அதோடு கோபித்துக் கொள்ள வேண்டாம். වැඩිමහල්ලගෙන් ඔබට සාකච්ඡා කරන්න පුළුවන්. புலவாழ்வர்களோடு கலந்துரையாடலாம். අපි ඒව තමයි මේ දැන් එන්නව කාලේ පවත්වන්න. வருகிற நாட்கள் அப்படித்தான் ஆராதனை நடத்த வேண்டும். ගිය දින අපිට ස්වීඩන් සභාවෙන් ඊමේල් එකක් කරලා දුන්නා. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூரியன் சபையில் ஒரு ஈமெயில் அனுப்பியிருந்தார். ඒ වැඩිමහල්ලා අපි එයා ලියුමක් කරලා දුන්නා. அதுக்கடுத்து அவர் அனுப்பியிருந்தார். එයා කියලා දුන්නා ඒගොල්ලන්ගේ සභාව ස්වීඩන් සභාව දවසකට ඉරිදා දිනේ දේවමයන් තුනක් තියෙනවා. அதாவது சூரியன் தேசத்தில் இப்படி சங்க சபையானது ஞாயிற்றுக்கிழமை நாளில் 3 ஆராதனைகள் நடத்துகிறார்கள். දැන් මොකක්ද වෙලා තියෙන්නේ? இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? මාසෙකට එක දේවමයක් තියෙනවා. ஒரு மாதத்துக்கு ஒரு ஆராதனை மாத்திரம் අපි දැන් ඊයේ රාත්‍රියේදී අපි මේක මොනවද කරේ? විසබීජහරණය කරා මේකට. அதாவது என்ன அதாவது நேற்று උදේට ආගන්න මේක දැන්. கிருமிநாசினி நிலையத்தில் දැන් මේක විසබීජහරණය කරා ඊයේ රාත්‍රියේදී. ராத்திரி வாரங்களும் මේක වහනවා ඊයේ රාත්‍රියේ. ராத்திரி மூடினோம். ඊට පස්සේ அதற்கு பிற்பாடு උදේ විසබීජහරණය කරනවා ඔයගොල්ලන් ගන්න ඇත. திரும்பமா காலையில கிருமிநாசினி தெளித்து தான் உங்களை உள்ள எடுத்திருக்கிறோம். ඔයගොල්ලන් ගියන් පස්සේ நீங்கள் போனவுடன் නැවත විසබීජහරණය කරනවා මේ. மீண்டுமா கிருமிநாசினி நிலையத்தில் தெளிக்கிறோம். ඒක වෙන්න ඕනේ ඔයගොල්ලන් අපි ආරක්ෂා වෙන්න. அது நடக்கிறது உங்களையும் எங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு. ඇයි එන පස්සේ එන්න වායට දෙවෙනි දේවමයක් කියන්න පුළුවන් නේ. நீங்க கேட்ட ஏன் பாச வருகிற இரண்டாவது ஒரு ஆராதனை மைக் රෝගේ මොවෙන්නේ තාමත් වේගෙන්. நோய் தொற்றுவது மிகவும் வேகமாக. එක්කෙනෙක් ඇවිල්ලා ගියොත් ඇති. ஒருவர் வந்து போனால் போதும். දඹුල්ල ආර්ථික මධ්‍යස්ථානයේ එක්කෙනෙක් ඇවිල්ලා ගියා. அங்க தபுலே එයා කියලා ඔයගොල්ලන්ට පිප්පේ නෑ එයා. அவர் வந்து உங்களுக்கு உதவில்லை. කඩාවසුවක් කාලා. 80 கதைகளை අපි ඥානවන්තයෝ நான் ஞானமுள்ளவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන සෙනග. ஆண்டவர் ආராதிக்கிற ஜனங்கள். ජීවමාන දෙවියන් වහන්සේව දන්න සෙනග. ஜீவமுள்ள ஐயோல ஆண்டவர் அறிந்து கொண்ட ஜனங்கள். මග පෙන්වීමක් තියෙන සෙනග. வழிநடத்தல் உள்ள ஜனங்கள் කල්පනා වැඩ කරන්න අවශ්‍යයි. யோசித்து பார்க்க வேண்டும். நடந்து கொள்ள வேண்டும். අඥාන විදිහට හැසිරලා ஞானம் இல்லாதவர்களை நடந்து අවුරුදු 35ක් දේව කරුණාවෙන් ආව සභාව 35 வருட தேவ கிருபையின மத சபை. ඒක දේවලකින් වහන්න කැමති නෑ. ஒரு ஆராதனை கூட ඒ නිසා මම බෑගාපත් වෙල්ලන්නේ. ஒரு தாழ்மையோடு கேட்டுக் මම கொடுக்கிறேன். දිනපතා අපිට නීත්‍යානු රෙගුලාසි කැමරා මෙමින් පවතිනවා. அதாவது அனுதினமும் சட்டத்திற்கான சில ඔබට අවුරුද්දකට ගැසට් එක ඕනේ නම් ඔබට පුළුවන් මුද්‍රණයක් ඊළඟ ඉරිදා දෙන්න මට. உங்களுக்கு வேண்டுமென்றால் புத்தகம் கசட் வேண்டுமென்றால் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம் தர முடியும். අලුතෙන් දාපු ගැසට් එක ගැසට් පත්‍රය. புத்தகம் கசட் பத்திரம். නිරෝධායන නීති රෙගුලාසි. தனிமைப்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்கள். කිතුණු සභාවන් කොහොමද මෙහෙවන්න අවශ්‍ය? கிறிஸ்துவ சபைகளை எப்படி வழிநடத்த අපේ வேண்டும்? නිකාය අපිට මොනවද කියලා කියන්නේ? நம்முடைய தலைமைகள் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது? අපේ නිකාය විධිමත් මාර්ගයක් අපිට පෙන්නලා දෙලා කරන්න ඕනේ ක්‍රමී. நம்முடைய தலைமைகள் சில விதிமுறைகளை சொல்லி இருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் මම என்பதாக හිතනවා අපි ප්‍රේසම් වෙන්න අවශ්‍යයි. நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நினைக்கிறேன். මම දැන් ඥානවන්ත වෙන්න ඕන. ஞானம் உள்ளவர்கள் நடந்து මෙන්න கொள்ள මේ කාලේ තමයි ඥානය ඕනේ. இந்த காலத்துல ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். අඥානනේ ඥානවන්ත වෙන්න. ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். අපි ඒ වගේ වැඩ කරන්න අවශ්‍යයි. அப்படி வேலை செய்ய வேண்டும். හරි. දැන් නම් සුතියෝ. கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. මේ උදෑසන காலை நேரத்திலே අපි ඉදිරිය ඔබත් එක්ක කතා කරා. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பேசினேன். పూర్වේ දේව කැමැත්තට අපි යටත් වෙන්න பூர்வ අවශ්‍යයි. தேவ திட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக పూర్වේ දේව සැලැස්මට අපි යටත් වෙනවා. பூர்வ தேவ திட்டத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ඒකේ මම කිව්වබට යහපත් ක්‍රියා කරන්න ස්වාමීන් වහන්සේ ඔබත් මාව තෝරගෙන දෙනවා. நான் இந்த சொல் நன்மையான கிரியைகள் செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக. මේ කාලේදී இந்த காலத்திலே කාලෝචිත මාතෘකාවක් ඔබට කියන්න ஒரு කැමතියි. காலத்துக்கு ஏற்ற தடைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். අපි මනුෂ්‍යයන්ව නෙවෙයි සතුටු කරන්න ඕනේ. மனிதர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබත් මාවත් තෝරගෙන තිබෙනවා උන්වහන්සේව සතුටු කරන්න. ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு හෙලෝ චර්ච් දාගන්න. දෙවියන් වහන්සේ ඔබත් මාවත් තෝරගෙන තිබෙනවා. ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේව සතුටු කරන පිණිස. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்படியாக. ඒක නිසා තමයි පාවුතුමා කියන්නේ ஆண்டவர் சொல்கிறார். මනුෂ්‍යයන්ව සතුටු කරන්නා ආකාරයෙන් වැඩ කරන්න එපා කියලා. மனிதர்களை பிரியப்படுத்தும் விதமாய் வேலை செய்ய வேண்டும் අපි என்பதாக. ගොඩක් කරන්න කැමති එකිනෙකව සතුටු කරන්න. அநேகமாக ஒவ்வொருவரை අපි சந்தோஷப்படுத்துவதற்கு කැමති එකම සතුටු නාමයෙන් thank you කියලා කියනවා. அவர்கள் சந்தோஷப்படுறவர்கள் தேங்க்யூ சொல்வதை நாங்கள் விரும்புகிறோம். ඊට වඩා මාත් thank you එකක් කියන කෙනෙක් ඉන්නවා. அதை விட பெரிய ஒரு தேங்க்யூ சொன்னவர் ඒක இருக்கிறார். තමයි ආස පුරව මවා පාලනය කරනවා සර්ව බලධාරී දෙවියන් அதான் වහන්සේ. வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆட்சியர் சர்வ வல்லமை உள்ளவர். මට වගකීමක් තිබෙනවා. உங்களுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. මේ භූමියේ නැත්නම් මේ ජීවිතය ගත කරන්නා වූ කාලය இந்த තුලදී பூமியில இந்த வாழ்க்கையை நடத்துகிற காலத்திலே මරණ මංචකයේ දක්වා மரண பர்யந்தம் வரைக்கும் උන්වහන්සේව සතුටු කරන්නා වූ ජීවිතයක් ගත කරන්න. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை ඒක வாழ்வது. අමතක කරන්න එපා. அதை நீங்கள் மறக்க வேண்டாம். අද කාලය තාමත් කෙටි. இந்த காலமானது குறுகியதா இருக்கிறது. කාලය ලඟමින් පවතින. காலம் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. වෙන මොනවා වෙයිද කියලා අපි දන්නේ நாளை නැහැ. என்ன நடக்கும் என்பதாக எனக்கு ඒ தெரியாது. නිසා කාලය ප්‍රයෝජන ගන්න அந்த අවශ්‍යයි. காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். මොනවද ප්‍රයෝජන ගන්න ඕනේ?
தெரிந்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේගේ සන්ත සෙනගගෙන තෝරවලා ஆண்டவருடைய சொந்த சன்னதியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். මොනවටද? இதற்காக දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்கள். ஹalleluya. 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 ඔබ සතුටු වෙන්න ඕනි. நீங்க சந்தோஷப்பட මේ வேண்டும். වැලිමඩ නගරේ, இந்த வெளிப்படை நகரத்திலே, මේ වැලිමඩ කොට්ටාශේ, வெளிப்படை பிரதேசத்திலே, මේ ඌව පළාතේ, இந்த மாகாணத்திலே මේ ආස පොළොව මැව්වා වූ දෙවියන් වහන්සේව வானத்தை பூமிப்படுத்த ஆண்டவரை සතුටු කරන පිණිස சந்தோஷப்படுத்தும்படியாக ඔබ මාව දෙවියන් වහන්සේ තෝරගෙන දෙන්න. உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். කොච්චර ලොකු භාගයක්ද බලන්න. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். කොච්චර වටිනා සෙනගක්ද அவ்வளவு பெரிய බලන්න. ஜனங்கள் උන්වහන්සේට මෙලයක් කියලා වරාජ්‍ය වෙන්න. ஆண்டவர் விளையை கொடுத்து உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේව සතුටු කරන්න. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவது මේ කාලය ඔබ තදින් අල්ල ගන්න අවශ්‍යයි. சக்காலத்தில் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள මම வேண்டும். ඔබට කියන්නේ ඒක දෙයක්. உங்களுக்கு ஒரு காரியத்தை ඔබ சொல்லுகிறேன். ඔබව සතුටු කරගෙන ජීවත් වෙන්න උත්සාහ කරොත් நீங்கள் உங்களை சந்தோஷப்படுத்த வாழ முயற்சி කාලය செய்தால் කෙටි. காலம் குறுகினதா இருக்கிறது. කාලය තාම සමීපයි. காலம் மிகவும் சமீபமா ඒ இருக்கிறது. සතුට ඔබගෙන් ඈත් වෙන්න යනවා. அந்த சந்தோஷம் உங்களோட போக ඔබ போக යම් බින්දනයක් ගන්න පුළුවන්. ஒரு சிறு மகிழ்ச்சியை எடுக்கலாம். ඔබ යම් සතුටක් ගන්න පුළුවන්. சந்தோஷத்தை எடுக்கலாம். ඒක తాවකාලික වෙන්න அது යනවා. தற்காலிகமாக இருக்க ඒ போகும். නිසා දවසක මම ඔබට කතා කරන්න හිතුවා. நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். දෙවියන් වහන්සේ ஆண்டவர் උන්වහන්සේව සතුටු නොකරපු සෙනගක් ගැන උන්වහන්සේ අප්‍රසන්න වුණා බලන්න. ஆண்டவர் பிரியப்படுத்த ஜனங்கள் மீது ஆண்டவர் பிரியமில்லாம இருந்தார். ඒකනම් තමයි ඊශ්‍රායෙල් සෙනග. அவட இஸ்ரவேல் ஜனங்கள் වනාන්තරයේ ආවා වූ සෙනග. வனாந்திரத்தில் வந்த ஜனங்கள் මිනිමිය මිනියක් ගෙවලා ගෙනාවා වූ සෙනග. ஒரு விலையை கொடுத்து கொண்டு வந்த ஜனங்கள் උන්වහන්සේ ඔවුන්ට අකමැති වුණා බලන්න. ஆனால் அவர்கள் பிரியப்படாமல் இருந்தார். මම ඒකට තෝරගත්ත බයිබල් පාඩයක්. வேத பகுதியை தெரிந்து கொண்டே පළවෙනි කොරින්ති පොතේ 1 கொரிந்தியர் 10 වෙනි පරිච්ඡේදයේ 10 அதிகாரத்திலே පළවෙනි පදයේ සිට 13 වෙනි පදය දක්වා. முதலாவது வசனம் வரைக்கும் 13வது வசனம் මම வரைக்கும் කැමති පළවෙනි පදයේ ඉඳලා 5 වෙනි පදය දක්වා කියවන්න. நான் விரும்புகிறேன் முதலாவது வசனம் தொடங்கி 5வது ඊට පස්සේ வசனம் අනිත් එක මෙනෙහි කරන්න යනවා. அதற்கு பின்பதாக மற்ற வசனங்களை தியானிக்க போகிறோம். පළවෙනි කොරින්ති පොතේ 1 கொரிந்தியர் 10 වෙනි පරිච්ඡේදයේ 10 அதிகாரத்திலே පළවෙනි පදයේ සිට முதலாவது வசனம் தொடங்கி 5 වෙනි පදය දක්වා. 5வது வசனம் வரைக்கும் කවුරු කෙනෙක් කියවන්න. எடுத்தவர் ஒரு வாசிக்கலாம். මක්නිසාද සහෝදරයනි අපගේ පියවරු සියල්ලන් වලාකුළු යට සිටි බවත් සියල්ලම මුහුද මැදින් ගිය බවත් සියල්ලම වලාකුළේද මුහුදේද මෝසෙස්ට බෞතිස්ම කරු ලැබූ බවත් සියල්ලම එම ආත්මික කෑම කෑ බවත් සියල්ලම එම ආත්මික බීම බී බවත් නුඹලා නොදැන සිටනවාට නොකමැත්තෙමි. මක්නිසාද ඔහු තමුවම අනුව ගියා වූ ආත්මික පර්වතයකින් වීවෝය. ඒ පර්වතය නම් ක්‍රිස්තුස් වහන්සේය. එසේ වී නමුත් ඔවුන්ගේ වැඩි දෙනාට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න නොවුසේක. එබැවින් ඔහු කාන්තාරයේ වෙලා දමනු ලැබුවෝය. right දෙබලින් ஆமென். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எதுக்கு அறிய வேண்டியிருக்கிறது என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் இஸ்ராயேலர்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞானபோதகத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞானக்கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ආමේන්. පස්සේ බලතියෝ. පස්සේ බලතියෝ. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்கள் ரசிகமாய் இருந்ததில்லை. அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அறியப்பட்டார்கள். right බොහෝ අය කෙරෙහි දෙවියන් වහන්සේ සතුටුුනේ නැහැ කියලා ஆனால் කියනවා. அநேக மாணவர் பெயர்கள் குறித்து அவர்கள் பிரியப்படவில்லை என்பதாக අද சொல்லப்படுகிறது. මගේ මාතෘකාව තමයි சந்தேகம் என்னவென்றால் දෙවියන් වහන්සේව සතුටටපත් කරමු. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். නැත්නම් pleasing God දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන නැත්නම් දෙවියන් වහන්සේව සතුටු කරන ජීවිතය. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை. නමුත් මේ ඊශ්‍රායෙල් සෙනගදී අපි බැලුවොත් එහෙම இஸ்ரவேல் ஜனங்கள் நோக்கி நாம் பார்ப்போம். දැන් සතුට ගැන ඔබ දැනගන්න අවශ්‍යයි. சந்தோஷத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். සතුටටපත් කරනවා කියන අර්ථය නම් அந்த சந்தோஷப்படுத்துவதன் அர்த்தம் என்னவென்றால் අනෙක් අයගේ සතුට සහ සතුට සම විටම පැතීම සහ කිරීම. அதாவது மற்றொரு சந்தோஷத்தை நேரம் எடுப்பது சந்தோஷப்படுத்துவது என்பதாக. ලැබීමත් කිරීමත් ඇවිල්ලා වැදගත් දෙයක්. நாங்கள் பெற்றுக் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். උදාහරණයක් වශයෙන් පෙම්වතුන් ගැන අපිට ගන්න පුළුවන්. உதாரணமாக காதலர்கள் எடுப்போம் என்றால் නැත්නම් අලුත සරණ බන්ධනයට ඇතුල් වෙච්ච අය ගන්න පුළුවන්. உதாரணமாக திருமணம் முடித்தவர்களை பார்ப்போம் என்றால் උදාහරණ දෙකක් මම මේ ගත්තේ. இரண்டு உதாரணங்களை எடுத்தேன். එකින් එක්කෙනාව සතුටු කරනවා කියලා. ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துவார்கள் அவர்கள். නමුත් මේ ඊශ්‍රායෙල් සෙනගදී බැලුවොත් එහෙම இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்ப்போம் என்றால் ඔවුන් දෙවියන් වහන්සේ ඔවුන්ව මිස්ර දේශයේ සිට උන්වහන්සේ ඔවුන්ට විමුක්තියක් දී ඔවුන්ව ගෙනවා බලන්න. ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். නමුත් මේ ඊශ්‍රායෙල් සෙනග දෙවියන් වහන්සේ එසේ කරේ නෑ කියලා කියනවා. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை என்பதாக ඔවුන් சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේ සතුටු කරේ නෑ அவர் බලන්න. ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை. ඔව් රතුමුද දෙවියන් දැක්කා. செங்கடல் இரண்டாக பிளந்ததை கண்டார்கள். බුදුරජාණන් මැරෙන විට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ සෙනගව ආරක්ෂා කළා. ஆண்டவர்
ஆண்டவர் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டார். උන්වහන්සේ ස්වර්ගයෙන් උන්ට ආහාර දුන්නා. ஆண்டவர் பரலோகத்தில் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். පර්වත නැමැති ක්‍රිස්තුස් වහන්සේගේ පර්වතයෙන් වතුර උන්ට ලබා දුන්නා. பர்வதமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பர்வதத்தில் தண்ணீரை பெற்றுக் கொடுத்தார். දෙවියන් වහන්සේ උන් ආරක්ෂා කළා. அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். නමුත් ஆனாலும் මේ සෙනග இந்த ஜனங்கள் දෙවියන් වහන්සේව සතුටු කළේ නෑ බලන්න. ஆண்டவரை அவர்கள் பிரியப்படுத்தவில்லை. දෙවියන් වහන්සේ ඒ නිසා ஆண்டவர் அப்படி ஆன நிமித்தம் ඔහුගේ බෝධනයකට උන්වහන්සේ අප්‍රසන්න වුණා. ஆண்டவர் அநேகர் மீது பிரியமில்லாமல் බයිබලයේ කියනවා வேதம் சொல்கிறது බොහෝ මරුණා කියලා කියන්නේ. நிறைய பேர் மரித்து போனார்கள் ඔව් என்பதாக විනාශ වුණා කියලා කියන්නේ. அழிந்து போனார்கள் අද என்பதாக ප්‍රේමවත් සහෝදරයා சகோதரிய සහෝදරිය சகோதரனே சகோதரியே දෙවියන් වහන්සේ උන්ට ලොකු ජයග්‍රහණයක් දීලා ගෙනාවා බලන්න. ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுத்து அவர்களை கொண்டு வந்தார். ඔවුන්ගේ කන්නල වසලා දෙවියන් වහන්සේ මෝසස් කන්නකොටගෙන ඔවුන්ව මිස්ර දේශයෙන් එළියට ගෙනාවා. அவருடைய வேண்டுதலை கேட்ட மோசே மூலமாக எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். පොරොන්දු දේශයට යන පිරිස. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக කිරියෙන් පැණියෙන් ඉතිරෙන්නා වූ දේශයකට ගෙනියනවා. பாலும் தேனும் வடிந்தோடுகிற தேசத்தை நோக்கி අද අපිත් එක්ක තමයි. நாங்களும் அப்படித்தான். අපි පොරොන්දු තිබෙන දේශයකට උන්වහන්සේ කැඳවලා තිබෙනවා. ஆண்டவர் வாக்குத்தத்தம் உள்ள தேசத்துக்கு அழைத்து கொண்டு ඒක வந்திருக்கிறார். පොරොන්දු දේශයට තමයි ඉස්රායලට ගියේ බලන්න. நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போனார்கள். ஆனாலும் ඔබත් මම நீங்கள் நானும் පොරොන්දු බොහොමයක් තිබෙනා වූ දේශයකට උන්වහන්සේ කැඳවලා තිබෙනවා. வாக்குத்தத்தம் அநேகமாக இருக்கிற தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து කාලයක් අපි வந்திருக்கிறார். මිස්ර දේශයේ වහල්ව සිටියා. காலம் எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். දෙවියන් වහන්සේ රතු පුද දෙබෑ කරමින් අපව ගෙනාවා. ஆண்டவர் செங்கடலை இரண்டாக இப்பொழுது எங்களை கொண்டு வந்தார். තවදන බඳ අපව රතු පුද දෙබෑ කරලා ගෙනාවේ. எப்பொழுது சகோதரனே ආண்டவர் செங்கடலை පාපේ නැති ගංගාවෙන් අපේ වෙන් කළ උන්වහන්සේ අපව ගෙනල්ලා තිබෙනවා. பாவமாகிய நதியிலிருந்து ஆண்டவரை பிரித்தமை கொண்டு வந்திருக்கிறார். උන්වහන්සේ අපට පෝෂණය ගෙනල්ලා තිබෙනවා. ஆண்டவர் போஷணை பெற்று தந்திருக்கிறார். උන්වහන්සේ අපව ආරක්ෂා කරලා තිබෙනවා. அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். නමුත් අපි අද බොහෝ අවස්ථාවන් වල அநேகமான தருணங்களில் நாங்கள் උන්වහන්සේව සතුටු කරන දෙයින් අපි ඈත් වෙලා තිබෙනවා. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதில் நாம் தூரம் வந்திருக்கிறோம். මේ ඉස්රායලට මොනවද කරේ? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? තමන්ටම කියලා දෙවි කෙනෙක් හදාගත්තා උඹ. தங்களுக்கு ஒரு தேவர்களை ஏற்படுத்தினார்கள். ජීවමාන දෙවියන් වහන්සේ පසක දමලා ஜீவனுள்ள ஆண்டவர் பின்னதாக போட்டு තමන්ට කියලා දෙවි කෙනෙක් උඹ හදාගත්තා බලන්න. தங்களுக்கு ஒரு தேவர்களை අර ஏற்படுத்தினார்கள். ප්‍රේමවත් සහෝදරයා සහෝදරිය சகோதரனே சகோதரி ආශිර්වාද දැක්කා ඔබත් මම. அற்புதங்களை கண்ட நீங்கள் ආශිර්වාද ලද්දා ඔබත් මම. அற்புதங்களை கண்ட நீங்கள் நான் සමහර විට நேரங்களிலே මේ ජීවමාන දෙවියන් වහන්සේ පසක දමලා ஜீவனுள்ள ஆண்டவரை பின்னாக போட்டு අපිටම කියලා අපි දෙවිවරු හදාගෙන තිබෙනවා. இதற்கு தேவர்களை ஏற்படுத்திக் අපිටම கொண்டிருக்கிறோம். කියලා දෙවිවරු අපි හදාගෙන තිබෙනවා. இதற்கு தேவர்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். අපිට දකින්න පුළුවන් අපිට නික්මයාම පොතේ யாத்திரா புஸ்தகத்திலே අපිට බලන්න පුළුවන් දසමනති කියලා තිබෙනවා. 10 කඩලේ சொல்லப்பட்டிருக்கிறது. රූප නමස්කාරය පාපයක් කියලා. விக்கிர நமஸ்காரம் பாவம் என்பதாக. අර සමහරක් කරන අපිටම කියලා අපි දෙයක් අපි හදාගෙන තිබෙනවා. எங்களுக்கு சில காரியங்களை ஏற்படுத்திக் ඒක கொண்டிருக்கிறோம். රූපයක් නෙවෙන්න පුළුවන්. அது விக்கிரம் இல்லாமல் இருக்கலாம். දෙවියන් වහන්සේට වඩා අපි ඒව සතුටු කරන්න උත්සාහ ஆனா කරනවා. ஆண்டவரை விட அதை அநேகமாக சந்தோஷப்படுத்த பிரேசம் வேண்டாம் அவசியம். கவனமாக இருக்க வேண்டும். ප්‍රේසම් වෙන්න ඕනි. கவனமாக இருக்க අද வேண்டும். ගොඩාක් වෙලාවට කිතුනවා වැටියන්නේ කොතනද දන්නවද? அதிகமாக கிறிஸ்து எங்கே வெளிந்து போகிறான் தெரியுமா? ආශිර්වාද කළ දෙවියන් වහන්සේව සතුටු නොකර ஆசீர்வாதப்படுற ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாமல் ආශිර්වාදයට සතුටු කරන්න උත්සාහ කරනවා. ஆசீர்வாதத்துக்கு சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார். නමෝ චර්ච් උදාහරණ. அருமையான சபையில் கவனமாக இருக்க வேண்டும். සුවය දුන්නා දෙවියන් වහන්සේව අමතක කරලා சுகத்தை கொடுத்த ஆண்டவரை மறந்து සුවයට සතුට ලබා ගන්න උත්සාහ அந்த කරනවා. சுகத்திலே சந்தோஷத்தை பெற முயற்சி செய்கிறோம். ප්‍රේසම් වෙන්න අවශ්‍යයි. கவனமாக இருக்க வேண்டும். උදාහරණයක් වශයෙන් ගත්තොත් உதாரணமாக எடுப்போம் என்றால் තරුණ යෝසෙෆ් අපිට ගන්න ஒரு පුළුවන්. வாலிப யோசேப்பை நம்ம எடுக்கலாம். ඔබට පුළුවන් උපද පොතේ කතන්දරේ කියවලා ஆதியாகம புஸ்தகத்திலே கதையை வாசித்து ඔව් பாருங்கள். කාලයක් කැටියට ඔව් මිස්ර දේශෙට ගියා බලන්න. அடிமையாக எகிப்துக்கு போக போனார். නමුත් ඔව් දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත්තා වූ කොළු පැටියෙක්. ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாலிபன் දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගත්තා වූ මිනිහෙක්. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் ඔව් ඇවිල්ලා ඔව් නායකත්වයට දරුවා බලන්න. அவனோட தலைமைத்துவத்தை ඔව් தாங்கினார். පොතුබරගේ නිවසේ ඔව් නායකත්වයට දරුවා. பொதுவாக வீட்டிலே தலைமைத்துவத்தை ඔව් தாங்கினார். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ජීවිතයක් ගත කළා වූ පුද්ගලයෙක්. ஆண்டவர் பிரியப்படுற வாழ்க்கை දේව வாழ்ந்து වයති මිනිහෙක් සිටියා. பயமுள்ள மனுஷனாக இருந்தார். නමුත් ஆனால் ඊනා පොඩ පරීක්ෂා පැමිණුණා. ஒரு சோதனை வருகிறது. පොතුබරගේ භාර්යාව ඔහුට අනසි යෝජනාවක් කළා බලන්න. அதாவது பொதுவாக மனிதர் பிழையான யோசனை அவனுக்கு கொண்டு வந்தார். ඒක ටික කාලයක් ගියාක කරන්න යන්න. கொஞ்சம் காலம் போனது செய்வதற்கு දිනවතා මේ පොතුබරගේ නිවසේම වැඩඩාවම அந்த தினம் பொதுவாக வீட்டுக்கு வேலைக்கு வந்தார். කාලයක් තිස්සේ මෙයා කුරුමානම් බලාගෙන හිටියා. ஒரு காலமாக பொதுவாக மனைவி පොතුබර பார்த்து නිවසේ නැති වෙලාවකදී பொதுவாக வீட்டில் இல்லாத நேரத்திலே ඔව් ඇය අනිසි යෝජනාවක් කළා බලන්න. அவர் ஒரு பிழையான யோசனை அவர் முன்வைத்தால் ඒ වෙලාව උත්තරයක් ගත්තා. அந்த நேரத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான். ටිකක් කල්පනා කරලා. யோசிச்சு பாருங்கள். පොතුබරගේ භාර්යාවට එදා යකී කරුණා නම් பொதுவாக மனைவிக்கு அவன் அன்று கீழ்ப்படிந்திருந்தால் වස්තුව තිබුණා, சொத்து இருந்தது, ධනය තිබුණා. எல்லா சொத்துக்கள் මේ இருந்தது, හැමදේම උඩද. எல்லாம் அவனுக்கு இருந்தது. නමුත් ඔව් තීරණයක්. அவன்
தீர்மானம் பண்ணினார். මොකක්ද ඔහුගේ තීරණය? அவருடைய தீர்மானம் என்ன? මම ඔබ සතුටු කරනවා මම දෙවියන් වහන්සේ සතුටු කරනවා. நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்பதாக ඔහු சொன்னார். එතනින් දිව්වා කියලා බයිබලයේ. அவன் அந்த இடத்துல ஓடினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. එතනින් ඔහු පැහැර ඔහු එතනින් මගහැරලා ඔහු දිව්වා කියලා அதை කියනවා. அவன் அப்புறப்படுத்த ஓட ஆரம்பித்தான். දෙවියන් වහන්සේ සතුටු කරන්න ඕනේ නම් ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் සමහර දේවල් අපට අයින් කරන්න වෙනවා. சில காரியங்களை நமக்கு ஒதுக்க நேரிடும். සමහර දේවල් අපි එපා කරන්න වෙනවා. சில காரியங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல நேரிடும். එදා ඔහුට සිදුවෙච්ච දේ විපත දිහා බැලුවොත් එහෙම ஆண்டவருக்கு ஏற்படுத்த விபத்து நோக்கி பார்த்தால் නොකලාව වැරද්දකට செய்யாத ஒரு பிள்ளைக்கு නොකලාව වැරද්දකට செய்யாத ஒரு பிள்ளைக்கு ඔහු සිරගත වෙන්න පටන් ගන්නවා. அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான். සමහර විට අපි දෙවියන් වහන්සේව සතුටු කරන විට சில ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நேரத்தில் දෙවියන් වහන්සේ අප කැප වෙලා අප සතුටු කරන්න උත්සාහ කරන විට ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிற සමහර நேரத்தில் දේවල් අපට පරාජය වෙන්න පුළුවන්. சில காரியங்கள் தோற்று ඔබ කලකිරෙන්න එපා. அதை குறித்து கவலைப்படுதா. එදා හිරගෙදරට ගියා වූ යෝසෙෆ් அந்த சிறைச்சாலைக்கு போன யோசேப் අවුරුදු ගණන් ගියාම ඔහු අගමැති වුණා ඒ රටේ. சில காலம் போன அந்த நாட்டில் ඔහු රටේ නායකයෙක් වඩපත් වුණා. அந்த நாட்டு தலைவராக மாறினார். තාවකාලික වේදනාවක් ඔබට එන්න පුළුවන්. தற்காலிகமான வேதனை வரலாம். තාවකාලික දෙයක් ඔබ අතින් ඉලී ගියා වගේ දකින්න පුළුවන්. தற்காலிகமான காலங்கள் போனதாக நினைக்கலாம். දුක් වෙන්න එපා. துக்கப்பட வேண்டாம். දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබ උසස් කරන්න. ஆண்டவருடைய திட்டத்தை உயர்த்து දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම ඔබට ආශිර්වාද කරන්න. ஆண்டவருடைய திட்டத்தை ஆசீர்வதிப்பது. ඔව් ඔබ ඒක එපා කරන්න. එයා එපා කරයිද? அவன் அதை வேண்டாம் என்று சொன்னான். ඔව් දෙවියන් වහන්සේ සතුටු කරන දෙයට ඔහු කැප වුණා. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துற காரியத்துக்கு ඒ නිසා ප්‍රේමවත් දේවදරුවනි. அன்புள்ள தேவ பிள்ளைகளே, පරණ කිස්ම අපට එහෙම කතන්දරයක් කියනවා. பழைய ஏற்பாடு ஒரு கதை எப்படி இருக்கிறது? අලුත් කිස්මේ මොනවද අපිට කියන්නේ? புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? අලුත් කිස්ම අපිට බලන්න පුළුවන්. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பார்க்கலாம். මතේ සුභාරම්භ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදේ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், ස්වාමීන් දෙදෙනෙකුට සේවය කරන්න බෑ කියලා කියනවා. இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது என்பதாக. ස්වාමීන් දෙදෙනෙකුට අපිට බෑ වැඩ කරන්න. இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ඔබටයි මටයි ඉන්න එක ස්වාමියයි. உங்களுக்கு விட ஒரே ஒரு எஜமான் එයා மாத்திரம். තමයි ස්වාමීන්ගේ ස්වාමියා. அவர் தான் எஜமானுடைய எஜமான். එයා තමයි යේසුස් වහන්සේ. அவர் தான் ஆண்டவர் இயேசு එයා கிறிஸ்து. වෙන කෙනෙක් අපිට නෑ. அவரை தவிர வேறு தெய்வமே இல்லை. එයා තමයි අප සතුටු කරන්න ඕනේ. அவரை தான் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். වස්සෝටයි උන්වහන්සේලා සේවය කරන්න අපිට. சொத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ඒ නිසා ප්‍රේසමෙන් අවශ්‍යයි. ஆண்டவர்ல கவனமாய் இருக்க வேண்டும். අපි ප්‍රේසමෙන් අපගේ කාලය අපි ගත කරන්න ඕනේ. கவனமாய் நம்முடைய காலத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். නිතිපතා අපගේ කල්පනා වියුක්තිය අප උන්වහන්සේව සතුටු කරන ජීවිතයක්. அனுதினமும் நம்முடைய யோசனையாக இருக்கிற ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. අපිට ඕන විදිහට බෑ උන්වහන්සේව සතුටු කරන්න. நமக்கு வேண்டியதாக முடிந்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு තමාට අවශ්‍ය ලෙස බෑ උන්වහන්සේව සතුටු කරන්න. தனக்கு வேண்டியதாக ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாது. ඒක ගන්න පුළුවන් අකීකරු පුත්‍රයා දිහා බලන්න. கெட்ட குமாரனுக்கு பார்ப்போம் என்றால் ඔහුගේ පියාගේ තිබුණා වස්තු වර්ගන උගයන්. தன்னுடைய தகப்பன் சொத்தை எடுத்து போறோம் තමාට ඕන විදිහට ඔහු හැසිරෙන්න පටන් ගත්තා. தனக்கு வேண்டியதாக வாழ ஆரம்பித்தான். ඒකින් බෑ අපිට අපේ ස්වාමීන් වහන්සේව සතුටු කරන්න. அதிலே நமக்கு முடியாத ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு, ඒකින් බෑ අපි උන්වහන්සේගේ නාමය උසස් කරන්න. அதிலே முடியாத ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவதற்கு, ඒකේ කෙලවර මොකද උනේ? அதிலே முடிவு என்னவாய் இருந்தது? ඌරු කොටුවක මේ අකීකරු පුත්‍රයා නතර වුණා. பன்றி தொழுவத்திலே போய் கெட்ட குமாரன் තනන්ට ඕන විදිහට තමා සතුටෙන්න උත්සාහ කරා. தனக்கு வேண்டியதுதான் தன் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான். ප්‍රේසමෙන් අවශ්‍යයි. கவனமாய் இருக்க வேண்டும். අපගේ කෙලවර ඉතාම භයානක වෙන්න நம்முடைய පුළුවන්. முடிவு மிகவும் பயங்கரமாய் රාජ இருக்கும். මාලිගාවකට අකීකරු පුත්‍රයා ராஜ மாளிகையில் இருந்த கெட்ட குமாரன் ඔව් අන්තිමට ඌරු කොටුවක ළඟට පටන් ගත්තා. இறுதியாக பன்றி தொழுவத்துக்கு போக ஆரம்பித்தான். අපිට ඕන විදිහට බෑ අපේ දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න. எனக்கு வேண்டியதுதான் நம்முடைய ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாது. මම කැමති කවුරු තුනක් ඔබ වන්දිය තියන්න. மூன்று காரியங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ඇයි අපිට බැරි දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න? ஏன் நமக்கு முடியாமல் இருப்பது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு? එදා මේ ඊශ්‍රායල් සෙනග දිහා බැලුවොත් அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்ப்போம். මාතුමා කියනවා මේ අන්තිම කාලේ பவுலடியார் இறுதி காலத்திலே මේක අන්තිම කාලේ ඔබලා ලියන්නේ මම. இறுதி காலத்தை உங்களுக்கு මේ எழுதுகிறேன். පරිච්ඡේදය මම කිව්වා කොටස කියවලා කියලා බලන්න. அதிகாரத்தை உங்களுக்கு சொந்த பகுதியை போய் வாசித்து பாருங்கள். ඊශ්‍රායල් සෙනග වැටීම අපගේ ප්‍රේසම් පිණිස ආදර්ශයක් බව කියනවා සිංහල බයිබලයේ. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போவதை விட கவனத்துக்காக ஒரு முன்மாதிரியாக என்று சொல்லப்படுகிறது. අන්තිම කාලේ ජීවත් වෙනවා අපිට ආදර්ශයක් ඇතුළේ මේක ලියලා තියෙනවා. இறுதி காலத்திலே வாழ்கிற உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இது எழுதப்பட்டிருக்கிறது. අපි මේක අමතක කරන්න හොඳ නැහැ. අලුත් කිසිම කාලේ ජීවත් වෙන්න ඔබත් තමයි. புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற நீங்கள் இதை மறந்து போக கூடாது. අන්තිම කාලේ තාමත් භයානකයි. இறுதி காலம் மிகவும் பயங்கரமானது. වැටෙන්නේ නැහැ කියන කෙනා ප්‍රේසම් වෙන්න කියලා කියති වෙනවා. விழுந்து போக மாட்டேன் என்று சொல்லுவது கவனமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. පරිච්ඡේදය කියලා බලන්න. இந்த அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். කෙලින් ඉන්නවා මම වැටෙන්නේ නැහැ කියන කෙනා
ප්‍රේසවෙන්න කියලා කියන්නේ. நிலையிலிருக்கிற விழுந்து போக மாட்டேன்னு சொல்றது நீங்க கவனமா කාලේ இருக்க வேண்டும். පාවුල්තුමා කොරින්ති සභාවට අවවාදයක් කරනවා බලන්න. ஆனால் இறுதி காலத்திலே பவுல் அடிகள் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். අද ඒ අවවාදය ඔබටත් මටත් තිබෙනවා. அந்த யோசனை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ඒ අවවාදය ඔබටත් මටත් ස්වාමින් වහන්සේ දීලා තිබෙනවා. அதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். ඇයි අපිට බැරි දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න? ஏன் நமக்கு முடியாமல் இருப்பது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு? පළවෙනි කාරණේ තමයි முதலாவது காரியம் தான் අපගේ පාපය. நம்முடைய பாவம். පාපය නිසා අපිට බෑ උන්වහන්සේව සතුටු කරන්න. நம்முடைய பாவத்து நிமித்தம் நம்முடைய ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாமல் මොකද්ද இருக்கிறது. මේ පාපය කියන්නේ? இந்த பாவம் என்றால் என்ன? මේ පාපය කියන්නේ අපි කරන්නව දන්නව පාපය කියන්නේ නෙමෙයි කියන්නේ. நான் தெரிந்த நான் செய்கிற பாவத்தை பற்றி ඔබ சொல்லப்படுகிறது. රෝම 8 වෙනි පරිච්ඡේදයේ ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 8:7 ඔබ කියවන්න. 8 மேலே வாசித்து பாருங்கள். එතන කියනවා அது சொல்லப்படுகிறது. මොකද්ද පාපය කියන්නේ කියලා. பாவம் என்பதாக என்னன்னு சொல்லப்படுகிறது. මේක අපිට තේරෙන්නේ නෑ බලන්න. இது நமக்கு விளங்குவதில்லை මේක பாருங்கள். අපිට දැනෙන්නේ නෑ. நமக்கு விளங்குவதில்லை. මේක අපි කල්පනා කරන්නේ නෑ. இது நம்ம யோசிப்பதில்லை. එතන මොනවද කියන්නේ බලන්න. அங்க என்ன சொல்லப்படுகிறது? එතන කියනවා சொல்லப்படுகிறது කුමක්කේද මාංශයන්ව දෙවියන් වහන්සේට සතුරුකමය. ඒක දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවට යටත් නැත. යටත් වෙන්නත් බැරිය. මෙසේ මාංශය සිටින්නන් දෙවියන් වහන්සේ සතුරු කරන්න නොහැකිය. කියවන්න. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். මානසික ක්‍රියාවේ සිටින අය දෙවියන් වහන්සේ සතුටු වෙන්නේ නැහැ. ஆக மாம்ச கிரியையில் உள்ளவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துவதில்லை. හැඟීම් මත ක්‍රියා කරන අය දෙවියන් වහන්සේ කැමති නැහැ. உணர்ச்சிகள் மத்தியிலே கிரியை செய்கிற ஆண்டவர் அங்கு விருப்பம் இல்லை. දෙවියන් වහන්සේ කියන එවැනි අයට මම සතුටු නැහැ කියලා කියනවා. அப்படிப்பட்ட என்பது ஆண்டவர் பிரியமில்லை என்பதாக சொல்லுகிறார். ඒ නිසා තමයි අලුත් කුසුම ඉන්නව ඔබටත් මටත් උන්වහන්සේගේ ආනුභාවය දීලා තියෙනවා. புதிய ஏற்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை அவர் தந்திருக்கிறார். උන්වහන්සේ අපට ආලේප දීලා තිබෙනවා. நமக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ අප සමග සිටිනවා බලන්න. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட අපි இருக்கிறார். ගන්නා හැම දෙයක්ම අධ්‍යාත්මික තීරණ වෙන්න අවශ්‍යයි. எடுக்கிற எல்லா தீர்மானமும் ஆவிக்குரிய தீர்மானங்களாய் இருக்க வேண்டும். මාංශයම දෙවියන් වහන්සේට පාපයක්. மாம்சத்தின் சிந்தை பாவமாக අද இருக்கிறது. ගොඩාක් හිතුනොන්ට වෙලා තියෙන්නේ ඒකයි. அநேகமான கிறிஸ்துவத்தான் நடந்திருக்கிறது. බාහිර දෙයින් බෑ දෙවියන් වහන්සේ සතුටු කරන්න. வெளியரங்கமான காரியத்திலே முடியாத ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ආධ්‍යාත්මිකව ආත්මිකව තමයි උන්වහන්සේ සතුටු කරන්න පුළුවන්. ஆவிக்குரிய நிலையில் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியும் நமக்கு. ඒක නිසා අපි ප්‍රේසයෙන් තුන. ஆண்டவரை கவனமாக இருக்க வேண்டும். මානසික ඇල්ම උන්වහන්සේට සතුටුකමක්. மாம்சத்தின் நிச்சயம் ஆண்டவர் பிரியமில்லாமல் இருக்கிறது. මානසික ක්‍රියා උන්වහන්සේට සතුටුකමක් බලන්න. මානසික ක්‍රියා மாம்ச கிரியை ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறது. සතුටු උන්වහන්සේ සතුටු කරන්නේ උන්වහන්සේට පාපයක්. அது ஆண்டவருக்கு பாவமா இருக்கிறது. මානසික ඇල්ම උන්වහන්සේ සතුටු වෙන්නේ නැහැ. மாம்சத்தின் நிச்சயம் ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. ඒ නිසා අපි දෙවියන් වහන්සේට මානසික සතුටු කරන්න බෑ බලන්න. நம்முடைய ஆண்டவருக்கு மாம்சத்தினால் சந்தோஷப்படுத்த முடியாது. දෙවෙනි කාරණාව තමයි இரண்டாவது காரியம் අපේ ඇදහිල්ල නැතිකම. நம்முடைய விசுவாசம் இல்லாத தன்மை. ඇදහිල්ල මදිකම නෙවෙයි. விசுவாசம் குறைவு அல்ல. ඇදහිල්ල නැතිකම. விசுவாசம் ඔබ இல்லாத හේබ්‍රව 11 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි පදේ කියලා බලුවොත් ஏப்ரல் 11 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ඇදලා කියනවා அங்கு சொல்லப்படுகிறது. අපේ පදේ පොඩක් කියමු බලන්න. இந்த பகுதியை நாம் வாசிப்போம். 11:6 ஏப்ரல் 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். නමුත් ඇදහිල්ල නැතුව උන්වහන්සේ ප්‍රසන්න කරන්නට නුඹුලොත් මක්නිසාද දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා විසින් උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නට විපාක දෙන කෙනෙකු බවත් විශ්වාස කරන්න ඕනේ. ඇදහිල්ල නැතුව விசுவாசம் இல்லாமல் ඇදහිල්ල මදිකම නෙවෙයි. விசுவாசம் குறைவு அல்ல. ඇදහිල්ල අඩුකම නෙවෙයි. விசுவாசம் குறைவு அல்ல. ඇදහිල්ල නැත්තම් උන්වහන්සේ සතුටු නැහැ කියලා තිබෙනවා. விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லை ඔබ මෙතන වාඩිලා ඉන්නවා. මම දේශනා කරනවා වෙන්න පුළුවන්. சங்கீத கொண்டிருக்கலாம். මට ඇදහිල්ලක් නැත්තම් விசுவாசம் இல்லாவிட்டால் උන්වහන්සේ මාගේ ක්‍රියාව ගැන සතුටු වෙන්න යන්නේ නැහැ. ஆண்டவருடைய கிரியை குறித்து ඔබ අසුතරන් ඉන්න ගැන උන්වහන්සේ සතුටු නෑ බලන්න. நீ உட்கார்ந்து இருப்பதை குறித்து ஆண்டவர் උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ කෙනෙක් නුඹට ඇදහිල්ලක් නැහැ. ஜீவனுள்ள ஆண்டவருக்கு உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ඒ නිසා අපි ප්‍රේසක් විය යුතුයි. ஆண்டவர் கவனமாக இருக்க வேண்டும். තුන්වෙනි කාරණාව තමයි மூன்றாவது காரியம் தான் තුන්වෙනි කාරණාව மூன்றாவது காரியம் ඇයි අපිට දෙවියන් වහන්සේ සතුටු කරන්න බැරි? ஏன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாமல் இருக்கிறது? අපි දෙවියන් වහන්සේට සම්පූර්ණ අපි බාර වෙලා නැහැ. ஆண்டவருக்கு சம்பூர்ணமாக நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. අපි දෙවියන් වහන්සේට පූජාවක් වෙලා නැහැ. ஆண்டவருக்கு பலியாக கொடுக்கவில்லை. රෝම 12 වෙනි පරිච්ඡේදයේ ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே පළවෙනි පදේ සහ දෙවෙනි පදේ කියලා බලුවොත් 12 வசனங்களை வாசித்து பார்த்தால் එතන කියනවා சொல்லப்படுகிறது පූජා වීමක් ගැන. ஒரு பலியை குறித்து අපි පූජා වෙන්න අවශ්‍යයි. பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். කොයි වගේ පූජාවක්ද? எப்படிப்பட்ட பலி? 12 වෙනි පදේ පළවෙනි පදේ කියලා බලන්න.
12ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. එබැවින් සහෝදරයන්, නුඹලාගේ ශරීරය ජීවමාන ශුද්ධ වූ දෙවියන් වහන්සේ විසින් පිළිගත හැකි වූ යාගයක් කොට ඔප්පු කරන හැටියට දෙවියන් වහන්සේගේ දයාවක් නිසා නුඹලාගේ ඉල්ලමි. එය නුඹලාගේ ආත්මික සේවය වේ. මොකද්ද මේ ආත්මික සේවය? இந்த புத்தியுள்ள ஆராதனை என்ன சொல்லப்படுகிறது? ආත්මික නමස්කාරය කියන්නේ මොනවද? ஆவிக்குரிய நமஸ்காரம் என்றால் என்ன? පූජා වුණා වූ නමස්කාරයක්. ஒரு பலியாக ஒப்புக் கொடுத்த ஆராதனை, ජීවමාන යාගයක්. ஜீவனுள்ள யாகம். වර්ණගුස්මිදියා බැලුවොත් එම பழைய பார்ப்போம் என்றால் ඔවුන් ජීවමාන යාගයන් ඔප්පු කරන විට ஜீவமான யாகங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரத்திலே ඒක අපිට අයිති නෑ බලන්න. அது நமக்கு சொந்தமில்லை. ඒක අලු වෙනවා අපිට බලන්න පුළුවන් පූජාසනේ. அது பலிபீடத்தில் அங்க சாம்பலாய் போகிறதை காணலாம். අද අපගේ ජීවිතය நம்முடைய வாழ்க்கை උන්වහන්සේට තමයි අයිති. ஆண்டவருக்கு தான் சொந்தம். ඔබ උන්වහන්සේට පූජා වෙලා නැත්තම්, நீங்க ஆண்டவர் உங்களை பலியாக கொடுக்காவிட்டால், ඔබ සම්පූර්ණව ඩෙඩිකේට් වෙලා නැත්තම්, උන්වහන්සේට நம்ம ஆண்டவர் உங்களை அர்ப்பணிக்காவிட்டால், ඔබ උන්වහන්සේ ඉදිරියේ උන්වහන්සේ ඔබ ගැන සතුටු නෑ. ஆண்டவர் உங்களை குறித்து அங்க சந்தோஷம் இல்லை. උන්වහන්සේ ඔබ ගැන ප්‍රියමනාප නෑ. ஆண்டவர் உங்களை குறித்து பிரியப்படுவதில்லை. උන්වහන්සේ ඔබ ගැන ප්‍රියමනාප වෙන්නේ නෑ. ஆண்டவர் உங்களை குறித்து பிரியப்படுவதில்லை. ඒ නිසා අපිට බැරි වෙනවා උන්වහන්සේව සතුටු කරන්න. ஆண்டவர் நமக்கு முடியாமல் போகிறது ஆண்டவர் එදා ඊශ්‍රායල් සෙනඟට තිබුණේ ඒකයි. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தான் இருந்தது. ඊශ්‍රායල් සෙනඟ කොඳුරන්න පටන් ගත්තා. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்காரர்கள். ඊශ්‍රායල් සෙනඟ පිටින් පිට මතක් කරයි මිශ්‍ර දේශය ගැන. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி எகிப்தை ஞாபகப்படுத்தினார்கள். සුදුලුණු ගැන මතක් කරා. வெள்ளை புடவை ஞாபகப்படுத்தினார்கள். රතුලුණු ගැන මතක් කරා. வெங்காயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். ඒ තිබුණා මස් මාංශ ගැන මතක් කරා. அங்கு இறைச்சிகளை ஞாபகப்படுத்தினார்கள். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ඔවුන් ඇවිල්ලා මිශ්‍රයෙන් පොරොන්දු දේශයට ආවට எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்ததற்கு ඔවුන් සම්පූර්ණ පූජාවක් කළා තිබුණේ ඔවුන්ගේ ජීවිතේ. சம்பூர்ணமான பலியோட வாழ்க்கை இருக்கவில்லை. දැන් මම ඔබට කියන්නද? உங்களுக்கு சொல்லவா? ඔබ කිතුරෙක් වෙලා ඇති. கிறிஸ்துவராக ඔබ இருக்கலாம். බෞද්ධිස්ම වෙලා ඇති. நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். ඔබ උන්වහන්සේ නමස්කාර කෙනෙක් කරන කෙනෙක්. நீங்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒருவர். ඔබ සභාවේ සමාජිකත්වයේ දරනවා. சபையில் அங்கத்துவத்தை வகிக்கிற ஒருவர். මතකදියා ගන්න. ஞாபகம் வைத்துக் මේ හැම கொள்ளுங்கள். දෙයක් තුළ දරක් නැහැ උන්වහන්සේ ඔබ ගැන සතුටු නෑ බල. எல்லாம் இருந்தாலும் வெள்ள ஆண்டவர் உங்களை குறித்து பிரியப்படவில்லை. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ඔබ පූජා වෙලා නැහැ ඔබගේ ජීවිතේ. ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பலியாக අපි ஒப்புக்கொடுக்கவில்லை. දිනපතා උන්වහන්සේට පූජා වෙන්න අවශ්‍යයි. ஆண்டுதினம் ஆண்டவர் பலியாக கொடுக்க வேண்டும். දිනපතා අපි උන්වහන්සේගේ අල්තාරේ අපි පූජා කරන්න ඕනේ. ஆண்டுதினம் ஆண்டவர் பலிபீடத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? අපි අපිට අයිති නෑ බලන්න. நாங்கள் எமக்கு நாங்கள் சொந்தம் இல்லை. දෙවියන් වහන්සේ ඔබට මොනවා මිලෙන් දීලා උන්වහන්සේ ඔබව තෝරගන්න. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்து உங்களை பிடித்தெடுத்து අපි கொண்டு මේක අමතක කරනවා. இதை நாங்கள் අපි மறக்கிறோம். කන්නේ උදේ නැගිට ගමන් දවස මගේ කියලා. காலை எழுந்தவுடன் நான் என்னுடைய நாளை என்றால் நினைக்கிறேன். දවස ඇවිල්ලා දවස දකින්න තීරණය කරන්නේ උන්වහන්සේ. நாளை கால தீர்மானிப்பது ஆண்டவர். උන්වහන්සේ තමයි දවසේ අපිට මඟ පෙන්නන්නේ. ஆண்டவர் தான் நாளிலே வழிநடத்த போகிறார். උදේ නැගිට අපරාධ කරන්න ඕනේ. காலை எழுந்து என்ன செய்ய வேண்டும்? අපිව උන්වහන්සේගේ අල්තාරයට ගෙන්න අවශ්‍යයි. எங்களை ஆண்டவர் பலிபீடத்துக்கு கொண்டு வர ඒක வேண்டும். තමයි ආත්මික සේවය. அதனாவிற்குரிய ඒක ஊழியம். තමයි ආත්මික නමස්කාරය. அதனாவிற்குரிய ஆராதனை. දෙවෙනි පදේ කියනවා இரண்டாவது வசனம் මේ சொல்லுகிறது. ලෝකයේ ආකාරයට සමාන නොවි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත වෙන යාපත් වූ පිළිගත යුතු සම්පූර්ණ දේ කුමක්ද කියා දැනගන්නා පිණිස සිත අලුත් කරගෙන ගන්නා කරත්තු වේ. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். සිත අලුත් කරගැනීම. உள்ளத்தை புதிதாக்க මයින්ඩ් එක රිනිව් කරගන්න. உள்ளத்தை புதிதாக்க வேண்டும். දැන් පූජාවක් නැත්නම් අපිට කරන්න බෑ බලන්න. பலியாக உள்ளதை நமக்கு செய்ய முடியாது. මම එන්නව කාලේ මම ගොඩක් කැමතිෙන් ඉන්නවා මේ මයින්ඩ් රිනිව් එක ගැන කතා කරන්න. அதாவது வருகிற காலத்தில் சிற்பமா இருக்கிற உள்ளத்தை புதுப்பிப்பது. කිතුවා කියන්නේ සිත අලුත් කරගත්තා වූ දිනපතා පුද්ගලෙක්. அதாவது கிறிஸ்துவ என்பது உள்ளத்தை ஆண்டதில் புதிதாக்கிக் கொள்கிற மனிதன். පරණ හાર્ඩ් ඩිස්ක් එකෙන් දුවන්න බෑ. பழைய ஹார்ட் டிஸ்க்ல ஓட முடியாது. ඒව දිනපතා රිනිව් වෙන්න අවශ්‍යයි. அன்னிய தினம் புதிதாக்கப்பட வேண்டும். අලුතෙන් software ඇතුල් වෙන්න ඕනේ. புதிதாக சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கு போட வேண்டும். ඒක අලුත් වෙන්න අවශ්‍යයි දිනපතා. புதிதாக்கப்பட வேண்டும். පරණ කියගෙන ඉන්න එපා. பழையது பழைய சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். අලුතෙන් සිතන්න අවශ්‍යයි. புதிதாக யோசிக்க ඔබ வேண்டும். එදා දැක්කව අභියෝගනේ වද දකින්න ඕන. அண்டகட சவால்களை அல்ல என்று காண்கிறீர்கள். එදා විවෘතව වුණ සභාව. அந்த சபை திறந்திருந்தது. අද අපිට සීමා සහිත කරන්න වෙලා தேச තියෙනවා. எல்லைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. එදා සීමා රහිතව සභාව නමස්කාර කරා. எல்லை இல்லாம சபை ஆராதித்தார்கள். නමුත් අද සීමා සහිතව නමස්කාර කරන්න වෙලා තියෙනවා. எல்லையோடு ஆராதிக்க வேண்டியதா එදා இருக்கிறது. අත තියලා යාත්‍රා කරන්න පුළුවන් වුණා அந்த අපිට. கரங்களை அவர் ஜெபம் பண்ண முடியாம இருந்தது. අද දුරස්ත පාරණකින් ඔබට යාත්‍රා කරන්න වෙලා තියෙනවා. தூர இடைவெளியோடு ஜெபம் பண்ண நேரிட்டு මම இருக்கிறது. ඔබට පැහැදිලිව කියන්න. நான் தெளிவாக சொல்லுகிறேன். මේක තමයි අද අපි දැනගන්න අවශ්‍ය කාරණා. இதைத்தான் நாங்கள் இந்த காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். අපිට අපේ පුද්ගලික ජීවිතේ எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே අපිට පුළුවන් දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න. எனக்கு முடியும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த ඒක வேண்டும். ඔබ අතපස කරන්න එපා. அதை கைவிட வேண்டாம். ඔබ තාමත් පූජා වෙලා නැත්නම් பலியாக ஒப்பு கொடுக்க ඔබ வேண்டும். පූජා වෙන්න උත්සාහ කරන්න.
பழியாக ඔබ උන්වහන්සේගේ දෑතට පූජාවක් වෙන්න. ஆண்டுடைய கருத்துக்கு பழியாக மாறுங்கள். තාමත් ඔබ මාංශය ඇල්මෙන් දුවනවා නම්, மாம்சத்தினோடு இருக்கிறார். ඔබ මානසික හැඟීම් වලින් ඔබ ඇවිදිනවා නම්, மாம்சத்தினோடு நடந்து கொண்டிருப்பீர்கள். මානසික තෘෂ්ණාවට ඔබ ගොදුරලා ඉන්නවා නම්, மாம்சிச்சி கடுமையாக இருப்பீர்கள். එදා යෝසෙෆ් වගේ අතහැරලා දුවන්න උත්සාහ அந்த කරන්න. யோசேப்பு போல கைவிட்டு ஓட ஆரம்பியுங்கள். තාම ඔබට ඇදහිල්ල නැහැ. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. විශ්වාසක අපේට ඇදහිල්ලක් ඔබට ඇති කියලා. ஆண்டவர் சொன்ன கடுமையான விசுவாசம் இருந்தால் ඔබගේ போதும். ඇදහිල්ල වෙනුවෙන් ඔබ යාත්‍රා කරන්න. உங்களுடைய விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ස්වාමීනි මගේ දිනපතා මගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න. ஆண்டவர் ஆண்டவர் விசுவாசத்தை கட்டி வாழ ස්වාමීනි මගේ ඇදහිල්ල වර්ධනය කරන්න. ஆண்டவரே விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. කවදාකවත් අපි යාත්‍රා කරලා තියෙනවද කියලා? எப்பயாவது ஜெபம் பண்ணிருக்கிறோமா? අපි යාත්‍රා කරන්න මොනවද දන්නවද? அதுதான் ஜெபம் பண்ணுறது. අපගේ ආශිර්වාදය වැඩි කරන්න. ஆசீர்வாதத்தை அதிகரித்து கொள்வதற்கு ආශිර්වාදයට වඩා වැදගත් ඇදහිල්ල. ஆசீர்வாதத்தை விட விசுவாசம் முக்கியமாயிருக்கு. ඇදහිල්ල තිබුණොත් ආශිර්වාද දකින්න පුළුවන්. விசுவாசம் இருந்தால் ஆசீர்வாதத்தை காணலாம். ඇදහිල්ල තිබුණොත් ආශිර්වාද පරිහරණය කරන්න පුළුවන්. விசுவாசம் இருந்தால் ஆசீர்வாதங்களை கையாளலாம். ඒ නිසා මේ උදෑසන ප්‍රේමවන්ත දේවදත්තෝ இந்த காலையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ඔබට සිතුවිල්ලක් තබා මම නතර කරන්න කැමතියි. ஒரு சிந்தனை வைத்து நிறுத்த விரும்புகிறேன். ඔබ කල්පනා කරලා බලන්න ඔබ දෙවියන් වහන්සේව සතුටු කරන තැනැත්තෙක්ද තැනැත්තියක්ද? யோசித்து பாருங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுற நபர் என்பதாக ඔබ අද අසුනරගෙන ඉන්නවා. ஆசனையில் මම அமர்ந்திருக்கிறேன். අද දේශනා කරනවා. பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன். ඔබ ඇහුම්කන් දීගෙන ඉන්නවා. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். කල්පනා කරලා බලන්න අවශ්‍යයි. யோசித்து பார்க்க வேண்டும். මා ගැන දෙවියන් වහන්සේ සතුටු. என்னை குறித்து ஆண்டவர் சந்தோஷமா? මම දෙවියන් වහන්සේ සතුටු කරන තැනැත්තෙක්. நான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வருகிறேன். තැනැත්තියක්. நபரா, ஸ்திரீயா? මම උන්වහන්සේගේ දරුවෙක්. நான் ஆண்டவருடைய பிள்ளையா? දැන් අස කොතරම් ලොකු වටිනාකමක් ඔබට දීලා තියෙනවා. ஆண்டவர் ஒரு பெருமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். මේ වැලිබඩ ප්‍රදේශයේ ඔබ ආත්මාවත් උන්වහන්සේ තෝරට. வலிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து ඔබ கொண்டார். කෙරේ කරුණාව දක්වලා තියෙනවා. உங்களுக்கு கிருபை வைத்திருக்கிறார். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? උන්වහන්සේව සතුටු කරනවා. ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு. අපි උන්වහන්සේ සතුටු කරන ජීවිතයක් අපි ගත කරන්න උත්සාහ කරනවා. ஆண்டவரை சந்தோஷப்படுற வாழ்க்கை வாழ முயற்சி செய்ய வேண்டும். එවිට ඔබ පොරොන්දු තිබෙන්නා වූ දේශේ කරා යනතුරු ඔබ සමාදාන මේ ගමන යන්න. அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும் வரை சமாதானத்துக்கு போவீர்கள். එදා ඊශ්‍රායල් සමග එක දවසක 23000 මරණකල බයිබලයේ කියනවා. அனீஸ்வரன் ஒரு நாள் 23,000 பேர் மரித்து போனான்னு தான் வேதம் சொல்கிறது. ඔවුන් දෙවියන් වහන්සේව පරීක්ෂා කරනවා. ஆண்டவரை சோதித்தார்கள். දෙවියන් වහන්සේට කොඳුරුවව. ஆண்டவர் முறுமுறுத்தார். ඔබ කොඳුරුන කෙනෙක් නම් ප්‍රේසකෙක්. முறுமுறுக்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේකට අකමැති. ஆண்டவரை விருப்பமில்லை. දෙවියන් වහන්සේ කැමති උන්වහන්සේ සතුටු කරනවා. ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவரை ඔබ சந்தோஷப்படுத்த வேண்டும். ජීවත් වෙනවා පළාතේ. வாழ்க்கை ඔබගේ නිවසේ, வீட்டிலே, ඔබගේ පාසලේ, පාඩශාලාවේ, ඔබ රැකියා කරන තැන, ඔබගේ සමාජය තුළ சமுதாயத்திலே ඔබ ජීවත් වෙන උන්වහන්සේ සතුටු කරන කෙනෙක් වෙන්න. ஆண்டவரை சந்தோஷப்படுகிறவர்களாக வாழுங்கள். හalleluya. හalleluya. මේ විදිහට දෙයක් ආසකම්. அப்படிப்பட்டவர்களாக பிரியமே. එවැනි තැනැත්තෙක් වෙලා කියලා මම ප්‍රාර්ථනා කරමින් මගේ දේශනාව ආසකම්. அப்படிப்பட்டவர்களாக பிரார்த்தனை செய்து குறிக்க விரும்புகிறேன். දැන් ආශිර්වාද. சிவன் தாம் ஆசீர்வதிப்பார்கள்.